வா குஜிலி வா, அங்காள பரமேஸ்வரி, அன்னை கருப்பசாமி, அதிர்ஷ்ட தேவதைகளை மனசுல நினைச்சுக்கிட்டு நம்ம பிகாம் செகண்ட் இயர் படிக்கிற பிரகாஷ் பர்சனாலிட்டிக்கு ஏத்த மாதிரி ஃபர்ஸ்ட் இயர் ஃபிகர் ஒண்ண செலக்ட் பண்ணி கொடு பார்க்கலாம். பிரகாஷ், உன்னுடைய வாழ்க்கையில விதி விளையாடிருச்சு. உனக்கு வந்திருக்கிற சீட்ல எக்கனாமிக் ப்ரொஃபசர் எலிசபெத்துடைய போட்டோ வந்துருச்சுப்பா. சக்சஸ். என்னடா சக்சஸ்? எலிசபெத் இன்னும் கல்யாணமாகாத ப்ரொஃபசர். அவங்களுக்கு எனக்கும் கடவுளா பார்த்து போட்டிருக்கிற முடிச்சு இது. டார்லிங் எலிசபெத், நீ மட்டும் ஓகே சொல்லிட்டீனா என்னுடைய எக்கனாமிக் ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆயிடுமா? ஆசீர்வதிக்கப்படுவாய் மகனே. ஒரு சிங்கிள் சீட்ல ஒரு மாணவனுடைய வாழ்க்கையவே கெடுத்துட்டியே. நெக்ஸ்ட். அம்மா அங்காள பரமேஸ்வரி, ஐயாவுக்கு கிளாஸ் ரூம்ல கிளிய வச்சு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். சார், பார்ட் டைம் ஜாபா பண்றேன் சார். இடியட். ஃபாரின்ல பண்ணா பாராட்டுவீங்க, இந்தியாவுல பண்ணா இடியட்டா சார்? சார், இது பார்த்தாதான் சார் கிளி, பார்க்கலைன்னா எலியா? உளி சார். உங்க வாழ்க்கையை செதுக்கி செப்பனிட்டுரும் சார். சார், இந்த கிளிக்கு பின்னால ஒரு கதையே இருக்கு சார். பரவாயில்லையே, எல்லா கிளிக்கு பின்னாடி வால் தான் பாத்திருக்கேன், இந்த கிளிக்கு பின்னாடி கதை இருக்குங்கறியே. இட்ஸ் நாட் a tale, it's a tale. Come on, tell. ఈ చిలక ఒక పాపమైన జీవి. బాగా చెప్పావు ప్రేమలేఖ. ये तो था, ये मजबूरी है, एक दूजे के लिए है. मैंने प्यार किया. பரவாயில்ல, பல பாஷைகளை பேசி சென்டிமெண்டா லைன் அடிச்சிட்டியே. இங்க பார், இப்ப நான் கிளாஸ் எடுக்கணும். தயவு பண்ணி கிளிய கொண்டு போய் வெளியே விட்டுட்டு வா. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஒரு டபுள் எம்ஏ. நோ, நீங்க எதையோ தப்பா அர்த்தம் பண்ணிக்கிட்டு சிரிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நான் டபுள் எம்ஏன்னு சொன்னது தமிழ்ல ஒரு எம்ஏ, இங்கிலீஷ்ல ஒரு எம்ஏ. தட்ஸ் வை ஐ டோல்ட் டபுள் எம்ஏ. இன்னொன்னும் சொல்றேன், தமிழ் மொழியின் மீது உள்ள காதலின் காரணமாக நான் தமிழ் பேராசிரியரா மாறினேன். இது சாதாரண மனித காதல் அல்ல. அல்ல அல்ல அல்ல. உக்கர், அதையும் தாண்டி புனிதமான. The condition is so bad that in the near future all Indians will become very poor beggars. இந்த மாதிரி மேட்டர்கள் பாட புத்தகத்துல வர ஆரம்பிச்சிருச்சா? விவேக், நான் எப்பவும் குடிக்கிறது இல்ல, எப்பவாவது படிப்பேன், அப்பதான் குடிப்பேன். எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணும். நீங்க கூட பிறந்த அண்ணன் மாதிரி. நான் வேற மாதிரி சொன்னனா? எதுக்கு இந்த வார்த்தையெல்லாம்? விஷயத்தை சொல்லு. நானும் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். அருண் என் மனசு புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு. நீங்க தான் எப்படியாவது எடுத்து சொல்லி அவனை காதலிக்க வைக்கணுமா? அது இந்த ஜென்மத்தில் நடக்காது பிரியா. அவன் ஃப்ரெண்டு ஒருத்தனை ஒரு பொண்ணு ஏமாத்திட்டாளாம். ஏமாத்தம் தாங்க முடியாம அவனும் தற்கொலை பண்ணிக்கிட்டானா. அந்த சம்பவம் அருண் மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு. அதனால பொம்பளைங்கனாலே உயிரை எடுக்கிறவங்க நினைக்கிறான் அவன். நீ அருணை மறந்துடுறதா நல்லது. அருமை மாணவர்களே, நம்ம காலேஜில் ஆண்டு விழா நடக்க போகுதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அந்த ஆண்டு விழா விறுவிறுப்பாகவும் கிளுகிளுப்பாகவும் நடக்கணுங்கிறதுக்காக ஒரு இலக்கிய தரமான நாடகம் நடத்த போறோம். அந்த நாடகம் ரோமியோ ஜூலியட். அதுல ரோமியோவா நடிக்க போறது நமது கல்லூரியைச் சேர்ந்த மாணவர் அருண் தான் நடிக்க போறார். அதில் ஜூலியட் பாத்திரம் ஏற்று நடிக்கும் அழகு பாவை நமது வகுப்பறையில் இருக்கும் மாணவி பிரியா. அந்த நாடகத்தில் முக்கியமான கட்டம், காதலர்கள் பிரிய போகின்ற சூழ்நிலையில் ரோமியோவையும் ஜூலியட்டையும் சேர்த்து வைப்பதற்காக பாதிரியார் லாரன்ஸ் ஜூலியட்டிற்கு விஷம் கொடுக்கிறார். ஆனா அப்ப நம்ம ரெண்டு பேருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையா? இருக்கு. அப்ப போந்துருவோம். போந்துருவோமே. ஆனா அவன் நல்லா இப்ப சொல்லுங்க. அசையாதடா, படாத இடத்துல பற்ற போகுதுடா. ஐயோ வலிக்குது. கொஞ்ச நேரம் வலிய பொறுத்துக்கடி, அவர் சீக்கிரம் கழட்டிடுவாரு. ஆமா, எங்களை சம்பளம் கொடுத்து வச்சிருக்கீங்க, சீக்கிரம் கழட்டுறதுக்கு. போங்கடியே. ஓபன் பண்ணிடுறா. நீ கொஞ்சம் வாய முடியா? இப்படியே ஒருத்தர் கடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் பாக்குறவங்க எல்லாம் அது நினைச்சு கல்லால் அடிக்க போ. அங்க அடிக்காதீங்க, அங்க அடிச்சா அவன் லைஃப் ஸ்பாயில் ஆயிடும் சார். டேய் சோடா புட்டி, அனாவசியமா என்ன டென்ஷன் பண்ணாத. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன ஓன் டோட்டல் லைஃபே ஸ்பாயில் ஆயிடும். ஜாக்கிரதையா இருந்துக்கோ. பரமபிதாவில் இருக்கும் எங்கள் பரமபிதாவே, உங்கள் மந்தையில் உள்ள இந்த 2 ஆடுகளையும் பிரித்து விடுங்கள், பிரித்து விடுங்கள். ஐயோ, அடி பாவி, அவன் கண்ணாடியை உடைச்சிட்டியே. கண்ணாடி உடைஞ்சிருச்சா? நான் கரண்ட் கட் ஆயிடுச்சோன்னு நினைச்சேன். கோவிந்தா கோவிந்தா. அப்ப எங்க கதி? மாட்டிக்கிட்டே திரிங்க.
கார்பரேஷன் காரை வந்து பிரிச்சு விடுவான். இந்த நாள் அன்று போல் இன்பமா இல்லையே, அது ஏன் ஏன் நண்பனே. ஏய் சின்னத்தாய். என் பேரு ஏய் சின்னத்தாய் இல்ல, ஸ்ரீரங்க சின்னத்தாயி. ஆமா, அது என்ன வீட்டுக்குள்ள இருக்கும் போது கண்ணுல கூலிங் கிளாஸ், காதுல வாக்குமேனு, நீ ஒரு சர்வெண்ட்ங்கற மறந்துட்டியா? 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சின்னத்தாய நீ பாத்திருந்தா ஆ. இந்த கேள்வி எல்லாம் கேட்டிருப்பியா? ஆண்டவன் என்ன காப்பாத்திட்டாரு. ஆ, நான் 12 வயசுலயே பப்பாளி பழம் சாப்பிட்டவளாக்கும். ஆ? 12 வயசுல பப்பாளி பழம் சாப்பிட்டியா? எதுக்கு? எங்க வீட்டுல பப்பாளி மரம் நிறைய இருந்தது, நான் சாப்பிட்டேன். அதான பார்த்தேன், நீ அதுக்கு தான் சாப்பிட்டியாக்கணும் பதறி போயிட்டேன். நீ என்னையா பதறது? இத கேட்டு பதறி ஓடினவர் தான் என் புருஷன். 18 வருஷம் ஆச்சு, எங்க இருக்காங்களோ? அம்மா வந்துட்டாங்க போட்டுருக்கு. அம்மாவா? ஏன் இங்க நின்னுகிட்டு இருக்க? யார் வந்து கண்டு பாரு. போ. ஐயோ, 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 ஐயோ. பிரியா கண்ணு, என் கண்ணே பட்டுடும் போல இருக்கே. என்னம்மா இது திடுதுப்பு வந்து நிக்கிற? எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. ஏ ராசாத்தி, உள்ள வாமா. அருண், இவங்க எங்க வீட்ல ரொம்ப வருஷமா வேலை பாக்குறாங்க. இவங்க பேரு சின்னத்தாயி. ஆத்தா மகமாயி அங்காள பரமேஸ்வரி தஞ்சாவூர் தண்டுமாறி ஆருடன் கேட்க வந்தவங்களுக்கு ஆறுதலா பதில் சொல்லம்மா, பதில் சொல்லு. என்னங்க ஆத்தாவை கேக்குறீங்க? நீங்க பதில் சொல்ல மாட்டீங்களா? ஆத்தாவே ஏன் வாய் வழியாதான் பதில் சொல்லுவா? சொல்லு. வலசரவாக்கத்துல புதுசா ஒரு வீடு கட்டிட்டு இருக்கேன். வாசக்கால் எங்க வைக்கிறதுன்னு தெரியல. அறிவிருக்காயா? வலசரவாக்கத்துல வீட்டை கட்டிட்டு வண்டலூர்லயா வாசல் வைக்க முடியும்? ரெண்டையும் ஒரே இடத்துல ஏன் வைக்கணும்? அது இல்லங்க, மனசாஸ்திரப்படி வாசக்கால எங்க வைக்கிறது? பேசி பாக்குறேன். ஆத்தா, ஆ, 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 ஆ. சரி சரி சொல்லிடுறேன் ஆத்தா. ஆத்தா உத்தரவு கொடுத்துட்டா. என்னன்னு ஒரு 50 வைக்க சொல்லியிருக்கா. விஷயத்த சொல்லு. 11க்கும் 13க்கும் நடுவுல ஒரு நம்பரை சொல்லு. ரொம்ப கஷ்டமான கேள்வியா இருக்கு. ஆத்தா விளையாடுறாய். ஆத்தா இப்படி எல்லாம் விளையாடக்கூடாது. 11க்கும் 13க்கும் நடுவுல 12. அடப்பாவி, வேற நம்பரே கிடைக்கலையா உனக்கு? ஏங்க, இந்த 11க்கும் 13க்கும் நடுவுல 12 தானங்க இருக்கு. 12 கால் இருக்கு, 12 இருக்கு, 12 முக்காலே அரைக்கால் இருக்கு. இதுல ஏதாவது ஒண்ணு சொல்லிருக்கலாமே. இல்ல தெரியாதுன்னு சொல்லிருக்கலாம். 12ன்னு சொல்லிட்டே உன் ராசிக்கு ஒப்பாத நம்பர். வாசல் எங்க வச்சாலும் உள்ள பூந்து திருட உருவிட்டு போயிருவான். இப்ப என்னங்க பண்றது? அதா நான் தான் உன் மகன். இந்த பைய விஷயமா தான். இதுல 50 அதுல 50 தாங்குவானா? வேற வழியே இல்லையா? சரி சொல்றேன். ஒத்தச்சுளி பசுவா ஓங்கோல இருந்து ஒரு 50 பிடிச்சிட்டு வா. அலங்காநல்லூர்ல இருந்து அடிமாட்டு காளையா ஒரு 50 பிடி. ரெண்டையும் கலந்து பழக விடு. அதுல விழுற கண்ணு குட்டிகளை குன்றத்தூர் கோயில் படிக்கட்டுல கூட்டமா உட்கார்ந்திருக்க பிச்சைக்காரங்க கையில ஆளுக்கு ஒண்ணா கொடு. நவக்கிழங்களுக்கு 4 மாசம் 3 வேளை பூஜை போடு. 10,000 ஏழைகளுக்கு நிலா வெளிச்சத்துல நெய்ச்சோறு போடு. அந்த கூட்டத்துல நான் இருந்தா கண்டுக்காத. இதெல்லாம் முடிச்சுக்கிட்டு அப்புறமா என்கிட்ட வா. வாசல் எங்க வைக்கிறது வாய்க்கு வந்தபடி சொல்றேன் உங்ககிட்ட. இதெல்லாம் பண்ணணும்னா இப்ப கட்டிக்கிட்டு இருக்கனே அந்த வீட்டை வித்து தான் பண்ணணும். அதுக்கு பதிலா வாசக்கால கையிலே வச்சுக்குவேன். இவ்வளவு இன்டெலிஜென்ட்டா பேசுறீங்க. நீங்க அரசியல குதிச்சிடுங்க, உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு. அம்மா, கிணத்துல குதிச்சு சொல்லுங்க குதிச்சிடுறேன், கடல்ல குதிக்க சொல்லுங்க குதிச்சிடுறேன். ஆனா அரசியல் மட்டும் குதிக்கவே கூடாது. எவன் எதுல வருவா, எப்ப பாம்பு முடிக்கும்னு தெரியவே மாட்டேங்குது. இத நான் ஏன் சொல்றேன்னா, பல வருஷம் வெள்ளக்காரன் காப்பாத்தின காந்திய சுதந்திரம் வாங்கி 1 வருஷம் நம்மளால காப்பாத்த முடிஞ்சதா? அவரையும் சுட்டு விட்டாங்களே. செல்லப்பா, நீங்க மாத்திரம் கட்சி ஆரம்பிச்சீங்க, அடுத்த வருஷமே ஆட்சியை பிடிச்சிடலாம். ஆட்சி பிடிச்சலான்னு காரைக்குடி பக்கம் போய் சொல்லிடாதீங்க, அடிச்சே கொண்டு போடுவாங்க. ஓ, தப்பாயிருமோ? சொல்லப்பா. அம்மா, நாளைக்கு குன்னூர் போனோம், டிரைவர் கிட்ட சொல்லி வண்டி ஏற்பாடு பண்ணுங்க. சரிங்கம்மா. அருண், பிரியா, நாளைக்கு நீங்க 2 பேரும் குன்னூருக்கு வரீங்க. நாம ஒரு ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணோம். சரிம்மா. ஓகே. ஏய், நான் வேட்டை எல்லாம் பார்த்தவன் காரி தூக்கிட்டு போறேன். கணக்கு எவன் சொல்றது? ஒண்ணு தம்பி, அருந்தம்பிகளா? இது யார் அப்பாங்களா? உங்கள மாதிரியே இருக்காருங்க. ஐயா, என் பேரு ஸ்ரீரங்கம் சின்னத்தாயி. அந்த காலத்துல ஸ்ரீரங்கத்துல என் பேரை சொன்னாங்கன்னா மலைக்கோட்டையை ஆதரமாக்க. இவரே உன் பெருமை இழிச்ச வேட்ட சொல்லு. இப்ப பிரிய பாப்பா பாக்காந்துருக்காங்கல்ல, போய் சொல்லுப்பா. பாவங்க அந்த புள்ள காலையில இருந்து அலங்காரம் பண்ணி பண்ணி அழுத்து போச்சு. she feel more sentimental ஐயா. வெள்ளக்கார விதம் போட்டானா இப்படி இங்கிலீஷ் பேச போறா? இவர் பேரு செல்லப்பா. சிவாஜி செல்லப்பான்னு சொல்லுங்க. இந்த சின்னப்பா உடையப்பான்னு சொல்றாங்கல்ல, அந்த வயரால வந்தவன். சும்மா நாடகத்துல வெளுத்து கட்டுவனே. சமையல்லையும் வெளுத்து கட்டுவாரு. இந்த வீட்டு குக்கு இவரு. ஐயா, வீட்டுக்கு முத வந்திருக்கீங்க. பால் பாயசம் சாப்பிடுறீங்களா? வேண்டாம். பருப்பு பாயசம், அவல் பாயசம் வேண்டாம். ஐயாவுக்கு இனிப்புனா பிடிக்காதோ? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல.
நீங்க பேசுறதே ரொம்ப இனிப்பா இருக்கு. ஐயோ என்னை பத்தி ரொம்ப போடுறீங்களே, நீங்க ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டுதான் உங்களுக்கு சர்க்கரை இல்லாம பாயசம் கொண்டு வா. ஆமா, என்னது உன் பொண்டாட்டி ஓடி போயிட்டாளா? யோ, நான் தான் சொன்னேன்யா உனக்கு இந்த மாசத்துல இருந்து நல்ல நேரம் ஆரம்பிக்குதுன்னு. சந்தோஷமா இரு. ஆகா, நம்ம ஜோசியம் கூட ஒர்க் அவுட் ஆகுது. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, இவ்வளவு வேகமா ஓடி வரா? காப்பாத்துங்க. இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்டா? சார், நீங்க என் காலேஜ் ப்ரொஃபசர் ஆச்சே. ஆமா. என்ன சார் இப்படி வேர்க்க விறுவிறுக்க ஓடி வரீங்க? இவ்வளவு பெரிய நாய், இவ்வளவு பெரிய நாக்க தொங்க போட்டுக்கிட்டு கடிக்கிறதுக்காக துரத்துனா ஓடி வராம என்னப்பா பண்ண முடியும்? என்ன சார் இது, ஒரு நாய்க்கு போய் பயந்து ஓடி வரீங்களே? என்ன கூட தான் சின்ன வயசுல ஒரு நாய் கடிச்சிருச்சு, நான் என்ன செத்தா போயிட்டேன். ஒரு விஷயத்தை நீ சரியா புரிஞ்சுக்காமலே பேசுற. ஒரு நாய் கடிச்சு இன்னொரு நாய் செத்ததா சரித்திரமே கிடையாது. சார், உங்களுக்கு தான் வாய் இருக்குன்னு பேசாதீங்க. நான் இப்போ உங்க ஸ்டூடெண்ட் இல்ல. ஜோதிட கலாரத்ன, கந்தர்வ பூஷண, ஆருட விற்பன, ஆனந்தாண்டவபுர, விவேகானந்த ஜோசியர். என்ன 1.5 மணி நேரத்துக்கு ஒரு பட்டம் யாரு கொடுத்தது? ஆச்சரியமா இருக்குல்ல? அசிங்கமா இருக்கு. அதுக்கு காரணம் நீங்க தான். உங்ககிட்ட படிச்சதுனால தான் நான் உருப்படாமலே போயிட்டேன். கடைசியில இந்த தொழிலுக்கு வந்துட்டேன். ஆத்தா, ஒரு விதத்துல உன்னை பார்த்தது நல்லதுதான். கண்ணா, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. ஐயோ, என் கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணை தேடி நாயா அலையிறேன். நாயா அலைறீங்களா? உங்களை நாயா விரட்டுது ஏன் சார் பொண்ணு விரட்ட மாட்டேங்குது? நான் எதிர்பார்க்கிற 4 ஐட்டங்களோட பொண்ணு அமையல. என்னது 4 ஐட்டம்? இந்த அச்சம், நாணம், மடம், பயிர்ப்பும்பாங்களே அதுவா? நான் எதிர்பார்க்கிறதே வேற. ஐட்டம் நம்பர் 1. ஆத்தா, அந்த பொண்ணு சிரிச்சதுன்னா ஜல்லிக்கல்ல கொட்டின மாதிரி ஜலஜலன்னு சத்தம் வரணும். ஜல்லிக்கல்லா? அப்ப சித்தாவத்தான் பார்க்கணும். மேல ஐட்டம் நம்பர் 2. ஆத்தா, பரதம், குச்சிப்புடி, கதகளி, கதக், ஒடிசி, மணிப்புரி. அவ்வளவு தெரிஞ்சுக்கணுமா? இல்ல, இதுல ஏதாவது 2 கலந்து ஆட தெரியணும். கலந்து ஆடணும். அப்ப ஜாக்கெட்டுக்குள்ள கரப்பாம்பூச்சி விட்டாதான் முடியும். மேல ஐட்டம் 3. ஆத்தா, அந்த பொண்ணுக்கு பாட தெரிஞ்சிருக்கணும். கேபி சுந்தராமல் மாதிரி இல்லடா கூட பேபி ஷாமிலி லெவலுக்கு பாடினா ஓகே. அப்ப ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் தான் பாடும். பரவாயில்ல, ஆனா அதுவா பாடணும். ஐட்டம் நம்பர் 4. ஆத்தா, நான் கட்டிக்க போற பொண்ணுக்கு தஞ்சாவூர் வடுமாங்கா சைஸ்ல நெஞ்சில பெருசா ஒரு மச்சம் இருக்கணும். அது ஏன் அப்படி? வைத்தீஸ்வரன் கோயில்ல ஓலைச்சுவடி பார்த்தேன். மாங்காய் சைஸ்ல மச்சம் உள்ள பொண்ணை நான் கட்டிக்கிட்டாதான் எனக்கு ஆயுசு கெட்டி, இல்லைன்னா நான் வாழ்றதே வெட்டி அப்படின்னு வந்துச்சு. நான் சொல்ற 4 ஐட்டங்கள் கொண்ட பொண்ணு எனக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு கரெக்டா பார்த்து சொல்லு. ஒரு நிமிஷம் சார். ஹா, கூரையில யாரு குருநாதரை கூப்பிடுறியா? இல்ல, எங்க ஆத்தா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். ஓஹோ. ஆ, ஆ, கேக்குறேன். பிடிச்ச பூ? குஷ்பு. பிடிச்ச மலை? அண்ணாமலை. பிடிச்ச பழம்? ஞானப்பழம். பிடிச்ச கலர்? காளிமா. காளி. ஆத்தா உன் பேரே சொல்லிட்டாரே. சார், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இனி உங்க கல்யாணம், உங்களுக்கு குழந்தை பிறக்கிறது எல்லாம் என் பொறுப்பு. எது? இல்ல சார், உங்க வாழ்க்கையில விளக்கேத்தி வைக்கிறேன்னு சொன்னேன். கண்ணா, நீ செய்ய போற மகத்தான உதவிக்கு உனக்கு பின்னாடி நான் பெருசா கவனிக்கிறேன். உங்க வாயை நம்பிதான் சார் இருக்கேன். டேய் ப்ரொஃபசர், பரீட்சையில நான் அண்டர்வேருக்குள்ள வச்சு பிட் அடிக்கும் போது பிட்ட உருவுறேன்னு சொல்லி அண்டர்வேர் நாடாவ உருவுனியடா. அதை நான் இன்னும் மறக்கல. அந்த பிட்டு என் நெஞ்சில விழுந்த வெட்டு. இப்ப நான் உனக்கு வைக்க போறேன் பாடுறா ஒரு வேட்டு. பொண்ணு பேர் என்ன சொன்னீங்க? சொல்லவே இல்லையே. உடனடியா சொல்லிடுங்க. குமுதவல்லி. குமுதவல்லி, குமுதம், தம் குமு. ஆத்தா, அழகான பெண்ணு, அழகான பேரு. அஷ்டலட்சுமி அங்கங்க அநியாயத்துக்கு தாண்டவம் ஆடுறாங்களே. அந்த கண்ணை பாத்தீங்களா? ஒன்னுல ஞான ஒளி, இன்னொன்னுல ஆனந்த ஜோதி. யோ, அது என்ன முகமா இல்ல டென்ட் கொட்டாயா? இருக்கலாம். வாய் கூட டிக்கெட் கவுண்டர் மாதிரி இருக்குதே. ஏங்க, இது நிஜமாவே உங்க பொண்ணு தானே? யோ, 1 வருஷம் 12 மாசம் காட்டுல கடுந்தவம் பண்ணும்போது பிறந்த பொண்ணியா? நீங்க காட்டுல பண்ணும்போது இது எப்படி வீட்டுல பிறந்துச்சு? நடுவுல எறும்பு கடிச்சிருச்சுன்னு 7 நாள் வீட்டுக்கு வந்துட்டேயா? அந்த 7 நாட்களா? ஆமா. வீட்டு விஷயத்தெல்லாம் அந்த ஆளுகிட்ட சொல்லிட்டு வள வளன்னு பேசாம வந்த விஷயத்த சொல்லுங்க. இந்த பாப்பா யாரு? அந்த பொண்ணோட அம்மா. அப்ப அந்த பொண்ணோட அம்மாவை தான் நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? யோ, இந்த அம்மாவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணே பிறந்துச்சு. அதுக்கு ஒரு நல்ல மாப்பிளையா பார்த்து சொல்லியா? இந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்கிறதா கஷ்டம். இந்த ஃபிகருக்கு டாக்டர், என்ஜினியர், வக்கீல் 3 பேர் வருவாங்க. 3 பேர் வேண்டாயா, ஒருத்தர் போதும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த சொல்லிடுறேன். என் பொண்ணு 2 வருஷம் உள்ள இருந்துச்சு. ஜெயிலியா? பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில. என்னது, உங்க பொண்ணுக்கு பைத்தியமா? தை தை திட்டி தை. யோ, உங்க ஜாட அப்படியே இருக்குதியா? யோ, என்ன பார்த்தா பைத்தியம் மாதிரியா தெரியுது? கொஞ்சம் இப்படி திரும்புங்க. இந்த பக்கம் அப்படி தெரியல, இப்ப தெரியுது. தெரியல, தெரியுது, தெரியல, தெரியுது. யோ, அது பிறவி பைத்தியம் இல்லையா? அப்புறம் ஒரு தடவை குற்றாலத்துக்கு கூட்டு போனேன். எதுக்கு? அருவியை பார்க்கத்தான். பார்த்தாளா? அருவி எங்க இருந்து கூட்டுதுபான்னு கேட்டா, மேல இருந்துன்னு சொன்னேன். சரி. சொல்லிட்டு திரும்பி பார்த்தா ஆளை காணோம். ஏன்? பரபரன்னு பாறையில ஏறிட்டா. பாறையிலயா ஏறணும்? அங்க அதானப்பா இருந்துச்சு. ஓஹோ. மேல இருந்து பொத்துன்னு கீழே வந்ததுல மண்டையில அடிபட்டு கபாலத்துல காலங்களுக்கு விரிசல். தெய்வமே. உடனே அறக்க பறக்க இன்ஜினியர் விட்டு கூட்டு போனேன். இன்ஜினியர் எதுக்கு? அவர் வீட்டு மாடியில் தானே டாக்டர் கூட்டி இருக்காரு. ஓஹோ.
அங்க போய் பார்த்தா பாத்ரூம்ல வழிக்க விழுந்து டாக்டர் படுத்த படுக்கையா கிடந்தாரு. ஆத்தா. அதுக்கப்புறம் நம்ம டிரைவரை கூப்பிட்டேன். டிரைவர் எதுக்கு? வண்டி ஓட்டத்தாம்பா. ஓட்டுனாரா? அப்புறம் எல்லாரும் சொன்னாங்க கல்யாணம் பண்ணி வச்சா பைத்தியம் தெரிஞ்சு போயிடுன்னு சொன்னாங்க. எங்கெங்கயோ போய் பார்த்தா ஒண்ணும் முடியல. கடைசியில இங்க வந்திருக்கிறேன். இது என்னது இது? இப்பவாவது பூ, முன்னெல்லாம் கல்லு. ஐயோ நிறைஞ்ச பைத்தியமா இருக்குதே, இதை எவையா கட்டிக்குவான்? உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே கிடையாதா? இதுக்கு நான் ஹெல்ப் பண்ணா ஆத்தா என் கண்ணை குத்திடுவா. யோ திரும்பி பார். யாரு? அங்க இல்ல பழச. 3 வருஷத்துக்கு முன்னாடி என் பையனை ஏமாத்தி ஒரு பைத்தியக்கார பொண்ணுக்கு கட்டி வச்சியே, முதல் இரவு அன்னைக்கு என்ன ஆச்சு எனக்கு எப்படி தெரியும்? அந்த பொண்ணு பால் டம்ளரால என் பையன் பொட்டு அடிச்சு பட்டுன்னு போயிட்டான். ஸ்பாட்லயே அவுட்டா? அதுக்கு பிராயச்சித்தமா இந்த பைத்தியக்கார பொண்ணுக்கு நீ ஒரு நல்ல மாப்பிளையா கட்டி வைக்கிற. அப்படி நீ கட்டி வைக்கல எந்திரிச்சிருவீங்களா? உன் தொழிலையே படுக்க வச்சிருவேன். முதலாளி நீ ஊருக்கெல்லாம் ஜோசியம் சொல்றது பொய், எஜமா ஆத்தா கிட்ட பேசுறது பொய், உழைப்பாளி. அவ்வளவு ஏன் நீயே பக்கா ஃப்ராடுன்னு ஊரெல்லாம் தமுக்கு அடிச்சிருவேன். வள்ளி. அப்புறம் உன் பொழப்ப நாரி போயிடும். சார், ஏதோ விபூதி வாழைப்பழம் என் தொழில் நடந்துகிட்டு இருக்கு, அதை தயவு செய்து கெடுத்துறாதீங்க. படிப்பு ஏறலன்னு இந்த தொழிலுக்கு வந்தேன். நீங்க வீட்டுக்கு போங்க, நான் எப்படியாவது மாப்பிளை பார்த்து வைக்கிறேன். டாடி டாடி நீ அம்மைய கூட்டிட்டு வீட்டுக்கு போ, நான் இங்கேயே இருக்க போறேன். இந்த பீப்பா உருட்டி எடுத்துக்கிட்டு போங்க, இந்த பாப்பா வேணா இருந்து பேசட்டும். அதுவும் சரிதான். நீ போடி. இந்த பாரியா, ஒழுங்கா சொல்றேன். கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல மாப்பிளையா பார்த்து நீயே அந்த பொண்ணுக்கு கட்டி வைக்கிற. சரி. அப்படி கட்டி வைக்கல நீயே கட்டிக்கிற. வாவ். பாத்தியா? அடியே எங்க அப்பா, அவளுக்கு என்ன ரப்பர் உடம்பா? அப்படி வளைஞ்சு 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 அத்தனூண்டு ரிங்குள்ள அவ்வளவு அழகா நுழையறாளே, அவ ஸ்ட்ரக்சர் இருக்கே. உன் 2 கண்ணு அப்படியே நோண்டி எடுத்துருவேன். முண்ட கண்ணா, அவங்க 2 பேரும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க பாருன்னு சொன்னா இவர் பெரிய ரசிகர், அவன் உடம்பு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இதுல என்ன பெரிய கஷ்டம்? அவங்களும் நம்மள மாதிரி லவ்வர்ஸா இருப்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங்கும் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இருந்துட்டா இதை விட சின்ன வளையத்துல கூட பூந்து விளையாடலாம். ரியலி ரியலி. அருண் அருண், எனக்கு ஒரு சின்ன ஆசை அருண். என்னடா ராஜா? நாம 2 பேரும் அவங்க 2 பேர் மாதிரியே அந்த வளையத்துக்குள்ள பூந்து வரணும்னு ஆசையா இருக்கு அருண். நாம 2 பேருமா? இது ரொம்ப ரிஸ்கியான விளையாட்டுமா? நம்மளுக்கு அதெல்லாம் வேண்டாம். நீ தானே சொன்ன அண்டர்ஸ்டாண்டிங்கும் அட்ஜஸ்ட்மென்ட்டும் இருந்தா அதை விட சின்ன வளையத்துல கூட பூந்து வந்துடலாம்னு. சொன்னேன். டேய் அருண், பிரியா உன் மேல உயிரியே வச்சிருக்காடா. ஏன்டா அவகிட்ட இப்படி எரிஞ்சு விழுற? நான் ஒன்னும் அவளுடைய அழகுக்காக சிபாரிசு பண்ணல, அவளுடைய அன்புக்காக சிபாரிசு பண்றேன். அன்பா? எல்லாம் வெறும் நடிப்புடா. என்னது நடிப்பா? எப்படிடா சொல்ற? இந்த பொம்பளைங்களே இப்படிதான்டா. காதல் காதல் நம்ம பின்னாடியே சுத்துவாங்க. நாம அவங்க வலையில விழுந்ததுக்கு அப்புறம் நம்மள அம்போன்னு விட்டுட்டு போயிடுவாங்க. என்னமோ காதலிச்சு ஏமாந்த மாதிரி பேசுற. நான் ஏமாறலடா. ஆனா என் ஃப்ரெண்ட் ஒருத்த அநியாயமா ஏமாந்து போனான். மஞ்சுளாங்கிற பொண்ண என் ஃப்ரெண்டு சிவா உயிருக்குயிரா காதலிச்சான். அவ்வளோ அவனை காதலிச்சா. அவனை விட பெரிய பணக்காரன் கிடைக்கிற வரைக்கும் உடனடியா இவனை கை கழுவிட்டு அந்த பணக்காரனுக்கு கழுத்தை நீட்டிட்டா. அவ கல்யாணத்தன்னைக்கு என் ஃப்ரெண்டு சிவா பெட்ரோலை ஊத்திக்கிட்டு பத்த வச்சுக்கிட்டு செத்து போயிட்டான். அவன் பணத்தை பார்க்க கூட அந்த ராட்சசி வரலடா. அன்னைக்கு நான் எடுத்த முடிவு, என் வாழ்க்கையில காதலுக்கு இடமே இல்லை. என்ன, இந்த உலகத்துல உண்மையான காதலை கிடையாதுடா. Change, please. இந்தாங்க சார். Thanks.